ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியே போயிட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தேன் ரோட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அண்ணா வந்து ரோட்டில் ஸ்டாப் பண்ணி வீட்டில் பாம்பு வந்துடுச்சுனாரு. ரோட்லேருந்து வீடு பக்கத்துனால உடனே போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாகப்பாம்பு வந்து படுத்துட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிருந்தா நம்ம பைக்கில் வராமல் இருந்திருந்தா அந்த பாம்பை வந்து அடித்து கொன்னுட்டு இருப்பாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் பாம்பு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சடனாக அந்த அண்ணன் என்னை ரோட்டில் பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பெக்டிகல் கோப்ரா. தமிழில் பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா ஒரு வெனமஸ் ஸ்னேக்ஸ். நான் பைக்கில் வந்துட்டு இருந்ததால் என்கிட்ட வந்து ஸ்னேக் ஹூக்கு பேக் எதுவுமே இல்லை, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லை. அவங்ககிட்டயே வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கி அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வருதுன்னா பாம்புங்க உணவு தேடி தான் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாமே வரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து தவளைங்க நிறைய இருந்திருக்கு. அந்த தவளைங்களை சாப்பிட தான் வந்து சாப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 தவளையை சாப்பிட்டு இருந்தது. உங்களுக்கு ரிலீஸ் பண்ண சொல்ல தெரியும். என்னென்னா வந்து சாப்பிட்டு இருந்ததை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிட்டோம்னா அது பாம்பு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாததால நம்ம எது சாப்பிட்டதாலும் பார்த்தீங்கன்னா துப்பிடும். அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 தவளையை துப்பிட்டு இருந்தது. நீங்களே பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து அதுக்கேற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாகப்பாம்பு படம் எடுக்கிறதுனாலே அது பயந்துட்டா மட்டும்தான் அதோட தோலை வச்சு பெருசாகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த நாகப்பாம்பு படம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ரிலீஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது பாட்டுன்னு போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா வீடியோஸுமே சொல்கிறது தான், நீங்கள் எலியும் தவளையும் வராமல் தடுத்தாலே போதும், உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பாம்பு பூச்சி எதுவுமே வராது. கூட பாருங்கள் இந்த 2 தவளையை தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை சுற்றி க்ளீனாக வச்சிங்க.